வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பொருளின் நிலைகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பொருள் அப்படின்னா எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே பொருள் தான். அதுக்கு நிறை அப்புறம் அளவு இருக்கணும். அப்படி இருந்தாவே அது ஒரு பொருள் தான். இதுல 3 விதமான பொருள் இருக்கு. ஒண்ணு திண்மம், இன்னொன்னு திரவம், இன்னொன்னு வாயு அப்படின்னு 3 டைப் இருக்கு. இதுல பிளாஸ்மா அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. அதாவது திரவத்துக்கும் வாயுக்கும் இடையில இருக்கிறது தான் பிளாஸ்மா. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. அது ஒரு நியூ டைப். அதை நம்ம இப்ப விட்டுறலாம். இப்ப திண்மம் பத்தி நம்ம பார்க்கலாம். திண்ம பொருட்கள் எல்லாமே ரொம்ப கடினமானதா இருக்கும். இதுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். குறிப்பிட்ட கன அளவும் இருக்கும். இதனோட மூலக்கூறுகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த திரவ பொருள் பாத்தீங்கன்னா கடினமற்றதா இருக்கும். இதுக்கு குறிப்பிட்ட கன அளவும் இருக்கும். ஆனா இதுக்கு வடிவம் இருக்காது. இதனோட மூலக்கூறுகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருக்காது. இந்த வாயு பாத்தீங்க அப்படின்னா இது கடினமாவும் இருக்காது, குறிப்பிட்ட வடிவமும் இருக்காது, குறிப்பிட்ட கன அளவும் இருக்காது. இதனோட மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும். இப்ப பருப்பொருளின் நிலைகள் 3 விதமா பார்த்தோம். எந்த பருப்பொருளா இருந்தாலும் சரி, எல்லாமே அணுக்களால் ஆனதுதான். சோ அணுக்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நியூட்ரான் அப்புறம் புரோட்டான் நடுவுல இருக்கும். எலக்ட்ரான் அதை சுத்தி இருக்கும். எலக்ட்ரான் எதிர்மின் சுமை கொண்டது, புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது. இதுக்கு மின் சுமை எதுவும் கிடையாது. சோ இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நம்ம அடுத்து எதிர்பொருள் பத்தி பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல அதுக்கு ஆன்டிமேட்டர் அப்படின்னு பேரு. சோ அந்த வீடியோக்கு இது பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.